Hi friends, welcome to saivijayasri'S kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ஹெல்த்தியான ஃப்ளஃபியான கேக் செய்ய போகிறோம். வீடியோவில் நீங்களே பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இன்றைக்கி இந்த கேக்கை நான் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நாட்டு சர்க்கரை தஞ்சை நேச்சுரல்ஸ்ன்ற கம்பெனியோட நாட்டு சர்க்கரையை வச்சு தான் இதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த கம்பெனியில் நாட்டு சர்க்கரை மட்டும் இல்லை, பாதாம் பிசின், சப்ஜா சீட், கடலை எண்ணெய், நெய், இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்களோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரை ஓப்பன் பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதில் கொஞ்சம் கூட கல் மண் தூசி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நல்ல மணலாக இருக்குது. இதை இடிக்கணும் கரைக்கணுங்கிறதுலாம் இல்லை, ஓப்பன் பண்ண உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இந்த தஞ்சை நேச்சுரல்ஸோட நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இது கூட 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் கண்டிப்பாக எடுக்கணும், வேறு எந்த ஃப்ளேவர்டு ஆயிலும் எடுக்க வேண்டாம். இந்த நாட்டு சர்க்கரையும் சன்ஃப்ளவர் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இது கூட நான் நாட்டு சர்க்கரை எடுத்த அதே கப்பில் 1 கப்பு புளிக்காத தயிர் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை தயிர் அளந்த அதே கப்பில் நான் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் நாட்டு சர்க்கரையும் தயிரும் அளந்தேன். அதே கப்பில் 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது 1/2 கப்பு பால் சேர்க்க போகிறேன். 1/2 கப்பு பாலும் தான் ஃபுல்லாக சேர்க்க போகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதெல்லாம் சேர்த்து ஒரே பக்கமாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, பேக்கிங் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடித்து கலக்கக்கூடாது, அப்புறம் நம்ம கேக் ஹார்டாகிடும். இந்த மாதிரி ஜென்டலாக ஒரே பக்கமே கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் ஃப்ளேவருக்காக வேறு எந்த எசன்ஸும் சேர்க்கல. இந்த நாட்டு சர்க்கரையோட வாசனையே வேகும்போது நல்ல வீடே மணக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் பாத்திரத்தில் நான் வெண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வெண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துடலாம். பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறேன், முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி செர்ரிலாம் இருந்தால் அதையும் நல்லா கலர்ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை பேக் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 கப்பு சால்ட்டை சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு குக்கரை மூடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு 45 நிமிஷம் இப்போ வேக வச்சு எடுக்கணும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, குக்கருக்கு கேஸ் கட்டும் வேண்டாம், விசிலும் வேண்டாம். அது மாதிரி ஃப்ளேமை நல்லா சிம்முக்கு குறைச்சிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஏற்றி ஒரு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கம்பி விட்டு செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு எனக்கு. நான் இதை எடுத்துடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேகலைன்னா அதே சிம் ஃப்ளேம்லேயே இன்னொரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் நம்ம கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறி இருக்குது.
சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம கேக்கு. இப்போது ஒரு தட்டு வச்சு திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சே இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கேக் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கண்கண்ணாக நல்லா இருக்குது பாருங்கள் கேக்கு. குழந்தைங்க கேக் கேட்டால் இனிமேல் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியான கேக்கை. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.